பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்றைய இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆம் பிரியமான தேவச்சனமே, எதையோ நம்ம தேடி போகிறோம், ஆனா ஏமாந்து வருகிறோம். ஒன்றுக்கும் நம்ம பிரயோஜனம் இல்லாத சூழ்நிலையாய் மாறிக்கொள்ளுகிறது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க என்னை தேடுங்க, என்னை விசுவாசிங்க, என் கூட இருங்க என்று கர்த்தர் பிரியமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே இந்த நேரத்துல உங்களோட பேசி கொண்டிருக்கிற தேவ கிருபையாய் காணப்படுகிறது. ஆம் பிரியமான தேவச்சனமே, முதலாவது நம்ம தேவனை தேடணும், அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். நீ என்னை தேடும் பொழுது உன்னுடைய தேவைகள், உன்னுடைய கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் உன்னோடு இருந்து விட்டு விலகி போகும் என்று ஆண்டவர் சொல்றாருங்க. அப்போ அவரை தேடும் பொழுது அவர் கண்டடைவாருங்க. நம்ம மகிழ்ச்சி அடைவோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம், ரட்சிப்புள் காணப்படுவோம் என்று கர்த்தர் இந்த நேரத்துல உங்களோட பேசி கொண்டிருக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாருங்க, என்னை விட்டு நீங்க போகாதீங்க, தேவனை விட்டு நீங்க விலகி போகாதீங்க, ஆண்டவரை முதலாவது தேடுங்க. நம்ம எல்லோரும் ஒரு குடும்பம், தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நம்ம ஒரு மனத்தை ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார், நம்முடைய தடைகளை உடைப்பார், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல சொல்றாருங்க. இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நீங்க முதலாவது தேவனுக்கு இடத்தை கொடுங்க, அவரை தேடுங்க, பொறுத்திருங்க, காத்திருங்க. நிச்சயமா அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், நன்மை செய்வார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என்ன நடந்தாலும் பாருங்க, வீணானது நம்ம போகிறது வேண்டாம், ஆண்டவரை மாத்திரம் நம்ம தேடணும். ஆண்டவர் உங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க எதையும் தேடி போக அவசியம் கிடையாதுங்க. அவரை தேடினா எல்லாமே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் அப்பா உண்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. ஆண்டவரே, இதோ ராஜா, ஆண்டவரே, உம்மை தேடும் பொழுது உம்மை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகள் என்ன ஏக்கத்தோடு உம்மை தேடி வருகிறார்களோ, என்ன தேவைகளுக்காக தேடி வருகிறார்களோ அப்பா, எந்த ரட்சிப்புக்காக தேடி வருகிறார்களோ, இவைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இதோ இந்த நிமிஷமே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேட நினைத்த ஆண்டவரே உள்ளத்தை உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இதோ பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் ஆண்டவரே. இன்றே உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மை தேட உதவி செய்யுங்க. இஸ்ரவேல் ஜனங்க உம்மை தேடும் பொழுதெல்லாம் எல்லா நன்மையும் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் இன்று இந்த நிமிஷம் ஆண்டவரே விசுவாசத்தோடு உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினால் நீங்கள் இறக்கச் செய்ய உதவி செய்யுங்க. இப்படி ஆண்டவரை பார்த்து விசுவாசித்த ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, ஆண்டவரை தேடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஆண்டவர் செய்தத நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. ஜீசஸ் வித் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ, காட் பிளஸ் யூ.